அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகமாகவே இருந்தது. அது தமிழக அரசு முறையாக வெளியிட்டது, செய்தி வெளியிட்டது. மற்ற ஆண்டுகளை காட்டிலும் 2024ஆம் ஆண்டு மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகமாக இருக்கிறது என்று தமிழக அரசு செய்தி வெளியிட்டது. ஆனால் அந்த சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ள அந்த மாணவர்களுக்கு போதியமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்ற கடல் இல்லை. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் 2 வகுப்பை பார்க்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு தேர்வு நடத்தி ஆசிரியர்கள் தேர்வு செஞ்சாங்க. அப்போ சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்தார்கள் என்று கேட்டால் பணி நியமனம் செய்யவில்லை. ஆனால் நம்மளுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் நாங்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்வோம். அது ஒரு சட்டச்சிக்கல் இருக்கிறது. என்ன சட்டச்சிக்கல் இருக்குதுன்னு கேட்டால், உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு 3000 பேருக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும். ஆனால் அதில் அந்த உடற்கல்வி ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் எங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த நீதிமன்றம் வழக்கு முடிந்தால்தான் இந்த இடைநிலை அந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் சேர்த்து இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒன்னா பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவில் பணி நியமனத்தை வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனத்தை வழங்க வேண்டும். ஏன்னா இது மாணவர்களின் எதிர்காலம். இது மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அரசு தான் அது முன்னெடுத்து நடத்தணும். அதே போல மாணவர்கள் சேர்க்கை விகிதம் அதிகமா இருக்கு. அவர்களுக்கு போதியமான ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் தமிழக அரசுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனாலதான் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகவே இருக்கிறது. அதனால கூடிய விரைவில் அரசு இதில் தலையிட்டு அவர்களுக்கு பணி நியமனத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் மாணவர்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். மாணவர்களின் எதிர்காலம் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது அதே போல அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் நாங்கள் பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய விரைவில் என்பதை விட இன்னும் 2-3 மாதங்களுக்குள் அது நடந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இன்னும் 1 ஆண்டுகள் தான் திமுக ஆட்சி இருக்கிறது. அதுக்குள் அவர்களுக்கு பணி நியமனம் செய்தால் சிறப்பாக இருக்கும். பார்க்கலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு பணி நியமனம் தமிழக அரசு கொடுக்கும் என்று நம்புகிறோம். மாணவர்கள் எதிர்காலம், அந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு அனைவருக்கும் நன்றி.